வணக்கம். வாங்க இன்னைக்கு பழைய சோறும் நீராகாரமும் பார்க்க போகிறோங்க. பழைய சோத்தில் தாளிச்சு போட்டு பழைய சோறு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வேகாலத்தில் இந்த சாப்பாடெலாம் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். டெய்லி இட்லி, தோசை, பூரி இதெல்லாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரி பழைய சோறும் இந்த பழைய சோத்தில் தாளித்து அதில் இந்த மோர் மிளகா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் நைட்டே தண்ணி ஊற்றி வைக்க போகிறேங்க. நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு சாப்பிட்றதுக்கு பழைய சோறு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. கை வைக்க வேண்டாம், கை வச்சா சாதம் வீணாக போயிடும். அதனால் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ நைட் நம்ம பழைய சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோங்க. இப்போ இதில் நம்ம மோர் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிடுவோம் பழைய சோறுனா. இப்போ நான் இது தாளிக்க போகிறேங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளித்து சாப்பிட்றதும். இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி சாதத்தை பிசைஞ்சிட்டு இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டேங்க. பழைய சாதத்தோட தண்ணி கொஞ்சமாக சாதம் வந்துருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, உள்ள சாதம் கொஞ்சம் இருக்கும். இது கூட நம்ம மோர் தயிர் ஏதாவது சேர்த்துக்கலாங்க. நான் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி அவ்வளோ நல்லா இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். டீ காஃபிக்கு பதில் இப்போ இதெல்லாம் குடிக்கலாங்க நம்ம இந்த வெயில் டைமில். இப்போ நமக்கு அந்த தண்ணி ரெடியாக இருக்குது, பழைய சாதத்தோட தண்ணி. இது வெறுமனே குடிச்சிடலாம் காலையில் வெறும் வயிற்றில். இப்போ இந்த சாதத்தை தாளிச்சிடலாங்க. இதில் நம்ம அதே தண்ணியோடவே நம்ம தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். இப்போ அதுக்கு பதில் இதை தாளிச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் தாளிச்சு சாப்பிட்றது. 10 சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பொடிசா கட் பண்ணி. கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா மோர் மிளகாங்க. மோர் மிளகா ஒரு 4 மிளகா தாளிக்கிறதுக்கு. இது மோர் மிளகாவோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ்ல ஒரு இரும்பு வானல் வச்சிருக்கேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மோர் மிளகாவை நம்ம வறுத்துக்கலாங்க. அதில் போட்டுடலாங்க. இப்போ இந்த மோர் மிளகா அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க பொடிசா கட் பண்ணினது. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதோடைய சாதத்துக்கு தேவையான உப்பை வெங்காயத்தோட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பாருங்க வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். லேசாக கலர் மாறினோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம அந்த பழைய சாதம் இருக்குங்கல்லங்க, பழைய சோறு, அந்த பழைய சோத்துல இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சூடு இருக்கும். கொஞ்சம் லேசாக 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு தயிர் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. நான் தயிர் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நமக்கு பழைய சோறு தாளிச்சதும் நீராகாரமும் ரெடியாக இருக்குங்க. குழம்பு அதில் ஊற்றி சாப்பிட்டு காமிங்க. இது பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச கத்திரிக்காய் காராமணி குழம்பு. இதை கூட வச்சு இந்த நீராகாரமும் பழைய சோறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். குழம்போட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதை அத்தை செய்வாங்க, எங்கள் அத்தை செய்வாங்க இந்த மாதிரி பழைய சாதத்தை தாளிச்சுட்டு. இந்த மோர் மிளகா தான் சூப்பர். இது பார்த்தீங்கன்னா இந்த மோர் மிளகாவோட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். 1 ரூபா சோறும் 1 கடி மிளகாவும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.